கைஸ், நாம் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஐடென்சிக்கு தான் ப்ளே பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அசைஞ்சோன்னா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிப்போம், அசைலினா அப்படியே தெரிய மாட்டோம். என்கிட்ட ஒரே ஒரு கத்தி தாண்டா இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அது வரைக்கும் சும்மா காயினாச்சு கலெக்ட் பண்ணலாங்க. இது யார் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். கொச்சக் யார்ரா நீங்கள், இங்கே இருந்தது வாங்க. அந்த சர்க்கிள் மாதிரி வந்து அப்படியே காய்ச்சி பார்த்தீங்களா, அது நான் வேறு சரியாக பார்க்கல. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது பண்ணும். இப்போவே நம்ம இந்த மேப்பில் நல்ல இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். இது என்ன மேப்புன்னு தெரியல, இருந்தாலும் பார்த்து வச்சுப்போம். ஓகே, இங்கே யாரோ இருக்காங்க. இஞ்சடா என்ன இங்கே ஒருத்தர் நான் பார்த்த மாதிரியே ஏங்க, என்னடா இது? ஒருவேளை இந்த ரூம் கொள்ளையாக இருக்குமோ? நம்ம இந்த கேம் பார்த்திங்கன்னா சும்மா ட்ரை தான், சும்மா உள்ளே வரலான்னு வந்து அதுக்குள்ளே கேமை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இன்னும் ஒழிஞ்சிருக்கானுங்க. கன்று மட்டும் கொடுங்கடா, எல்லாத்தையும் போட்டு பொழகிறேன். ஓகே கைஸ், இருங்க, இங்கே பாருங்க. என்னடா அது? இங்கே ஒருத்தர் இருக்கான், மாட்டினியா? அவ்வளோதாங்க, நாம் வந்து அதுக்கு ஒருத்தனையாச்சும் போட்டோம். இன்னொருத்தன் இங்கே தான் காமிச்சு. வாங்க இங்கே போகலாம். இங்கேயா? போட்டு தாண்டா 2 பேர்த்த போட்டோம். இன்னொரு பெஸ்ட்டு சீக்கிரம் நானா? இங்கே பாருங்க, எடுத்தோடனே நான் தான் பெஸ்ட்டு சீக்கிரம். சூப்பர். யார் ரெட் கலர் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன? ஓகே கைஸ், நம்மக்கிட்ட 92 காயின்ஸ் இருக்குது. இதை வச்சு ஏதாச்சும் வாங்குவோம். இது என்ன விடாது, ஏதோ ஸ்பீடு பியர் ட்ராப்புன்னு அப்படிலாம் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரில. இங்கே ஒரு ஸ்பின் இருக்குங்க, அடப்பாங்க 200 ரூபா கேட்குறானுங்க. வேறு என்ன இருக்குது? வேறு ஃப்ரீன்னு இருக்குது. அப்போ என்னது 27 ரவுண்ட் வேணுமா? ஓகே, சீக்கர் நான் தாண்டா சீக்கரு. வெயிட் பண்ணணுமாங்க, 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணுமா? அதுக்குள்ள ஒழிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு கன்று மட்டும் கிடைக்கட்டும்டா, போட்டு பொழக்கிறேன். 10 9 8 நீ போய் எத்தனை பேர்த்த பிடிக்கிறான்னு பார்க்குறேங்க. அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா மறக்காமல் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான்லேயே ஆள் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வரும். ஐயோ வாங்கடா, யாரா இருக்கீங்க? இங்கே யாரா இருக்கீங்க? வாங்கடா, நான் போட்டு சுட்டுட்டே இருக்கேன். கண்ணா பின்னான்னு சொல்லுங்க, ஏன்னா இன்விசிபிள் வேறையா, அதனால கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. எங்கே ஒருத்தரையும் காணோம். ஒரு அந்த ரூமில் எங்கேயாச்சும் இருப்பாங்களோ? இதுக்கு முன்னாடிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இல்லை, அங்கே இங்கேன்னு சுடுவாங்க. அதாங்க நம்மளால் பண்ண முடியும். ஒருத்தரையாச்சும் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். இது கீழே யாரோ ஒருத்தர் இருக்காங்க. எங்கே என்று நான் தேட வேண்டும். என்னங்க, ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க முடியலடா. சே, அதாங்க கொஞ்சம் மனசு. அவ்வளோதான், நான் பாட்டேன்டா. இப்போ தான் எங்கேருந்தோ நவுந்து வந்திருக்கான் போலங்க, அதனால தான் தெரிஞ்சிச்சு. இங்கே யாராச்சும் இருக்காங்களா? நம்ம ஒரு வழியும் ஒருத்தராச்சும் கண்டுபிடிச்சேன், அது வரைக்கும் எனக்கு நிம்மதி. நமக்கான இங்கே யாராச்சும் இருப்பானுங்க இல்லையா? சே, பல்ப்பு வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் எங்கேயோ 3 பேர்த்து காமிச்சிச்சு. ஒருவேளை அந்த ரூம்லேயே இருக்கும். எங்கேடா இருக்கானுங்க? சர்க்கிள் வந்தால் கூட கொஞ்சம் இது பண்ண முடியல. இருங்க, இங்கேயே இருப்போம். இங்கே பாருங்க, யாரா நீ? பார்த்துட்டேன் பாய், 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், அவனை போய் பிடிக்கலாம். தம்பி எங்கேப்பா ஓடுறேன்? அவ்வளோதாங்க, அங்கே கீழே ஒருத்தர் தான். அவன் செத்தானா இல்லையா? எங்கேயோ இங்கே தான் இருக்கீங்களா? அவ்வளோதான், சோல் முடிஞ்சிச்சு. ஓகே கேஸ், இங்கே யாரோ இருந்த மாதிரி காமிச்சிச்சு. பார்த்தா ஆளுக்கான வெளியிலலாம் போகலாமா? சூப்பராக இருக்கே. மாட்டினாடா. அங்கே பாருங்கள், அங்கே ஓடுறாங்க தம்பி. ஓஹோ, நீ இருங்கடா, வரேன். ஓகே, இது மாதிரி மூவ் ஆகிட்டே இருந்தேன்னா கீழே இன்விசிபிள் இது காமிக்குங்க. அது 100% இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. அவங்க போடுங்கடா. ஓடிக்கிட்டே இருக்காண்டா. இங்கே தாங்க எங்கேயோ வரலான்னு சொல்கிற கூட பார்க்கலாம். இங்கே யாரும் இருந்தாங்கன்னு நினைக்கிறக்குள்ள டே. ஆனால் பெஸ்ட்டு சீக்கர் எப்போ போல நம்மளுக்கு தந்துட்டாங்க. அது வரைக்கும் ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா 184 காயின்ஸ் இருக்குது. சுட்டு தலை. இங்கே ஏதாச்சும் வாங்கலாமான்னு பார்த்தேன். சரி வேணாம், வரலாம். ஹாண்டட் ஹவுஸ்க்கு போகலாண்டா, பேய் வீடு.
ஓ இப்போ தான் அதுக்கு போனோமா? சரி, ஸ்கூலுக்கே போகலாம். ஸ்கூலுக்கு போய் நான் லஞ்சு சாப்பிடுவேன், படிப்பேன், எல்லாமே பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பேன். ஓகே கைஸ், வேறு ஏதாவது சாவி கீது இருக்குமான்னு பார்த்தேன். ஐடர் இப்போ கீழே பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, இங்கே நம்ம எங்கே ஒளிகிறது? இன்னும் 15 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது. நாம் எங்கேயாச்சும் போவோம். இது வேறு நடுவில் என்னமோ ஆடெல்லாம் காமிக்கிறாங்க. டே யாரா நீங்கள்? சரி, நாம் இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். இங்கே இன்னொருத்த ஒழிஞ்சிட்டான்டா. ஓகே கைஸ், நம்ம இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம். சீக்கிரம் ஃபுல்லாகு. அவ்வளோதாங்க. நீ இப்போ யாராலையும் நம்மளை பார்க்கவே முடியாது. நம்ம இங்கே பாருங்கள், கீழே நம்மளுக்கு பவர் இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ரைம் என்னாச்சு? ரிவீல் ஆல் ஐடர்ஸா? ஏதோ ஒன்று கலெக்ட் ஆகிடுச்சுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் 10 ஸ்பீர் கிடைக்குமா? சூப்பராக நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஐடர் தான் சீக்கிரம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும்டா. ஐயோ, பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். இந்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்குது. 8 கேமர் கூட இதே வீடியோவில் தான் போட்டார். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் விழுந்துருந்தாரு. அதை வச்சு வந்துட்டான். இப்போ நான் இங்கே வந்தோடனே அவன் என்னோடய இடத்துக்கு போயிட்டான். புத்திசாலி தான்டா. அவன் யாருமே கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியலையே. நம்மள மாதிரியே வச்சுட்டு இருப்பானோ இருக்குமோ? ஐயோ, இங்கே வராங்க. வர நம்ம அப்படியே மூவ் ஆகிடலாம். ஒரே ஒரு ஹெல்த் மட்டும் இருக்குங்க. ஓகே, இங்கே ஃப்ரீன்னு இருக்கே. இந்த ஃப்ரீ போனால் விளையாடணுமா? இது இன்னும் 26 இது ஆகுதுன்னா. ஆனால் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஐயோ, வந்துட்டான்டா. ஓகே கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் செத்துட்டான். இப்போ அவன் சீக்கிரம் நம்மளை கண்டுபிடிக்க போகிறான். நான் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிஞ்சுன்னு நினச்சேன். எப்படியோ ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டோங்க. பார்த்துட்டு போயிட்டான். நான் அப்படியே லைட்டாக மூவ் ஆனதுனால நான் எஸ்கேப் ஆகிட்டேன். இன்னொரு 50 செகண்ட் தான். எவனும் போடாமல் இருந்தால் சரி. 2 சீக்கிரம். அவனுக்கு வேறு நான் இங்கே இருக்கேன்னு தெரியுமே. அவன் அப்படியே ஆஃப்லைன்லேயே இருறா தம்பி. ஐயோ, நிறையா சர்க்கிள் காமிச்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம்ஸ் இருக்கும். காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 200 இருக்குங்க. நான் போய் அது ஸ்பின்னாச்சு பண்ணுறேன். எமோட் ஸ்கின்னா ஆனால் 400 பண்ணுறது தாங்க நல்லாயிருக்கு. ஐயோ, வராங்களே. ஐயோ, இவன் தான் நம்மக்கிட்ட ஒழிஞ்சவனும் தெரியல. இன்னொரு 20 செகண்ட் தான். 20 செகண்ட் சமாளிச்சிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். நாம் ஜெயிக்கிறது உறுதிங்க. இன்விசிபிளியிலே இருப்போம். திடீர்னு இங்கேயே ஸ்பான் ஆகிருப்போறானுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 3 ஐடர்ஸ் தான். எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. அவ்வளோதானே. நான் என்னடா இங்கே பாருங்கடா, இங்கே இருக்கேன். ஐயோ வரேன். ஓகே கைஸ், 10 கேம் என்னடா வேஸ்ட் ஐடர் எனக்கு கொடுக்கல. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ரிவார்ட் இதுக்கு தான் இங்கே பாருங்க. நாங்கள் 3 பேர் தான் வின்னர்ஸ். நிறைய இது இருக்கும் போல். இப்போ இது எதுக்குமே போகல. நம்ம ஹவுஸ் டூக்கு போயிடுவோம். ஏன்னா இவங்க எல்லாம் அதுக்கு தான் போகிறோம். என்னடா மாற்றி போகிறீங்க? சரி, ஹவுஸ் டூங்க. பீஸா ரெஸ்டாரண்ட் ப்ரிசன்லாம் இருக்குது. அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஹவுஸ் டூக்கு போவோம். ஓகே, இது என்னது? ஜாயின் எவ்ரி வீக்கெண்ட் ஃபார் அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம். சிக்கர் என்னடா எனக்கு சிக்கரவே கொடுக்குறீங்க? மற்ற கேமுக்கெல்லாம் போனால் சிக்கரே கொடுக்க மாட்டானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கர் மட்டும்தான் கொடுக்குறானுங்க. ஸோ எனக்கு கையில் தான் பிடிச்சிருக்கு. ஹவுஸ் டூவில் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறணும்? யாருக்கு தெரியும் இந்த வாழ்க்கை? 5 4 3 2 1 லாட்ஸ் கூடவா வந்துட்டாங்கடா அவங்கள. இங்கே ஒருத்தன் போயிட்டான், மாட்டினான். ஏய் தம்பி, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஐயா என்ன இது? அப்பாடி ஒருத்தனை போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. டேய், அவனை கூப்பிட்றான். அங்கே பாரு, ஓடுறான் பாருங்க. ஏங்க 2 பேர். நீ சொல்லி முடிச்சிட்டேன். இன்னொருத்த இங்கே தான் எங்கேயோ வந்தான். இங்கே சுற்றி பார்க்கணும். டேய், எங்கடா இருக்க? அவ்வளோதாங்க, இந்த ரூமில் இல்லை. டேய், இங்கே இருக்காண்டா. நம்மக்கிட்டே ஆட்டம். டேய், இங்கே ஒருத்தன் தான், நான் பார்த்துட்டேன். இன்னொரு ஒரே புல்லட் தான். இங்கே வெளியில் தாங்க ஒன்றான். நம்மக்கிட்டேயே விளையாட்டு காமிக்கிறான். இதாங்க நிறைய பேர் ஒளிகிறானுங்க. அப்படி என்ன இருக்குது வெளியில்? இப்போதைக்கு எவனும் இல்லை. சரி வாங்க, நாம் இத்தனை பேர் தப்பிச்சிட்டோமா? இன்னொரு 3 பேர் தான்டா. அப்படிங்கிற அவங்க. சரி, இங்கே 2 பேர் காமிச்சிருச்சு. நான் பார்த்துட்டேன்டா.
இங்கே தானடா காமிச்சிட்டு ஒரு வேலை பின்னாடியாக இருக்கும். இப்போ இந்த மூலையில் தானே எங்கடா இருக்கீங்க? ஒரு வேலை இங்கேயோ இருக்கும். என்னங்க என்னால் கண்டுபிடிக்கணும்டா. இந்த மூணு பேர் உஷாராக இருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் இங்கே இருக்கேன். புல்லட்டு முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ சத்தம் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. அதனால தாங்க இங்கே இருந்தோன்னா அது தெரிஞ்சுக்கலாம் எங்கே தான் இருக்கிறாங்கன்னு. 3, 2, 1 let's go. எங்கே இருக்காங்க? இங்கே ஒருத்தர் இருக்கானுங்க. மாட்டியா? இல்லை ஐயோ, இங்கே கீழே எனக்கு காமிக்குங்க. கீழே யாருமே இல்லாத ஒரு குள் நான் ஒன்றும் செய்ய வேணுங்க. இன்னொரு 3 பேர். அந்த 3 பேருக்கு நான் என்னென்ன பாடுபட வேண்டியது இருக்கேன். இங்கே இன்னும் 2 பேர் தாங்க. யாரோ இன்னொருத்தர் போட்டு கழிச்சாங்க. சீக்கிரம் போய் பிடிங்க. என்ன டே ரெஸ்ட் மூடில் இருந்தால் பண்ணுறீங்க? ஓகே, இன்னும் சவுண்டு கேட்குது. என்ன அது? ஐயோ 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. பெஸ்ட்டு சிக்கர். எனக்கு சிக்கர் தாண்டா பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க. எனக்கு ஐடல் தான் வேணும். அடுத்த டைமாச்சும் ஐடல் கொடுங்கப்பா. ஓகே கைஸ், நம்ம இப்போ என்னென்ன ரவுண்டு வந்துருக்குன்னு பார்க்கலாம். இவந்தாங்க நம்மகிட்ட ஆட்டம் கட்டுறது. ஸ்கூலு ஆண்டட் ஹவுஸ் போயாச்சு. ஸ்கூல் ப்ரிசன் தான் போல. சரி, நம்ம ப்ரிசனுக்கு போவோம். ஓகே, நான் ப்ரிசனுக்கு போகிறேன். இது பார்த்திங்கன்னா 290 இருக்குது. இன்னும் ஃப்ரீன்னு ஏதோ இருக்குங்க. லைக்கும் ஜாயின் பண்ணணுமா? ஓகே, ஐடர் வாங்க. நம்ம ஒரு இடத்த பார்த்து வச்சுங்க, அந்த இடத்துக்கு ஓடிட வேண்டியது. பார்க் ஒர்க் பண்ணி இருங்க. அவ்வளோதாங்க. ஐயோ அச்சோ போச்சா? அந்த இடம் நல்ல இடங்க. ஐயோ சொல்லிச்சா. அவன் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கான். இங்கே வரக்குள்ளே நம்ம ஓடி போயிடணும். நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கல்லுக்கு நேரம் வந்துடலாம். ஏன்னா தெரிஞ்சாலும் இப்படி இதோ இந்த கல் இருக்குனால அதனால சரி. என்ன பார்த்தா இப்படியா தெரியும் உங்களுக்கு? ஓகேங்க, இப்படியே நினைக்க வேண்டியதான். நான் செய்யணும். இங்கே பாருங்க, அவன் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் சுற்றுறாங்க. நம்ம இங்கே நின்றுட்டு அப்படியே வேணாங்க. எனக்கு மற்றவங்க இருக்காது தான் தெரியுது. ஒரே ரூமில் 2 பேர் இருக்கானுங்களாட்டுறது. சீக்கிரம் வரமாட்டான். எவனையும் அங்கே ஒருத்தர் மாட்டினான். ஹெச்பி இல்லை அவங்ககிட்ட. கிளைம். ஓ மை காட், ஸ்பீடாக போகிறது 10 கிடச்சிருக்கு. வேறு லெவல் தான். இன்னொரு 4 நிமிஷத்தில் பிரியர் ட்ராப் வேறு கிடைக்குமாங்க. 305 காயின்ஸ் சேர்ந்துருச்சு எப்படியோ. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நானும் அங்கே ஒரு 2 பேராக ஒருத்தர் தான் நினைக்கிறேன், தெரில. அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோதான குச்சி ஓடுறானுங்க. நம்ம இருக்கிற ரூமில் யாரும் இல்லை. இன்னும் 1 நிமிஷம் சர்வே பண்ணால் இந்த கேம்லேயே ஜெயிச்சிடலாம் கைஸ். நம்ம இந்த ரவுண்டில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஐயோ அங்கே போகிறானே, அவன் சேர்த்தானா அவ்வளோதான். ஏன்டா அவ்வளோ. ஐயோ கீழே விழுந்துட்டான். நீங்கள் ஓடிடுங்கடா. கீழே விழுந்துட்டான். அம்புடுதாண்டா. கீழே 2 பேர் இருக்காங்கங்க. ஐயோ போச்சுடா. நல்ல வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். 37 செகண்டில் இன்னொருக்கா சர்க்கிள் வரும். அப்படியே வெளியில் ஓடிடுங்கடா. ஏன்னா இவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா இங்கே தாண்டா இருக்குன்னு சொல்லி பள்ளி வாங்கியிருக்காங்க. இன்னும் இங்கேயே ரவுண்ட் போட்டுருக்கீங்க. ஐயோ இங்கேயே ரவுண்ட் போடுறானுங்களே. அப்பாடா, ஒருத்தர் வெளியில் போனோடனே போங்கடா. டேய் அம்புடுதாண்டா. இன்னொரு 13 செகண்ட்ஸ் தான் சமாளிச்சாங்க. எப்படியாச்சும் அந்த சத்தம் வந்துச்சுன்னா மாட்டிக்கிறேன்னா அவ்வளோதாங்க. ஓகே, ஐயோ அவ்வளோதாங்க, தப்பிச்சிட்டாங்க. வின்னர்ரா என்னடா பட்டு வந்தீங்க? என்னடா எனக்கு பெஸ்ட் ஐடல் கொடுக்கவே மாட்டாங்க. சரி விடுங்க, டோன்ட் வரி, பி ஹாப்பி. இதாங்க லாஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு போகலாம். இதான் லாஸ்ட் ரவுண்டு சொல்லுவேன். ஃபார்முக்கு போனோன்னா என்ன போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இதுக்கு போகலாங்க. ஹாண்டட் ஹவுஸ், பேய் வீட்டுக்கு நம்ம இன்னும் போகலாம். அப்படியே இங்கே வாங்கடா. சரி, இன்டர்மிஷன் முடிஞ்சுங்க. அவ்வளோதான் வந்துட்டேன். சே ஐடர்
இங்கே ஆல்ரெடி வந்துட்டேன்டா டே. ஓகே கேஸ், நம்ம இந்த டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய் எங்கே ஒழியலாம்னா யாச்சும் பார்க்கவுட் பண்ணி ஏறுற மாதிரியா இருந்தால் ஏறி உட்காந்துக்கலாம். போன மேட்ச்சில் மாதிரி போன மேட்ச்சில் அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் தான். இந்த இடத்துலையே அமர்ந்துட வேண்டியதான். அவ்வளோதானே. நம்ம இருந்தாலும் இந்த ஸ்பீடு எதுக்கு? ஸ்பீடாக ஓடுறதுக்கு நம்ம பார்த்துனாங்கன்னா வைங்க, நம்ம ஸ்பீடாக ஓடி எஸ்கேப் ஆகிடலாம். ஹெல்த்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஏற்றுருக்கு. இதுதான் லாஸ்ட் மேட்ச் கைஸ். டேய் என்னடா பண்ணுறீங்க? ஒருத்தன் தான் இருக்கான். ஏய் தம்பி நீ மேலே வாப்பா. அதான் வராங்க. நம்ம இங்கே எஸ்கேப். ஐயோ வந்துட்டான். மேலே வந்தானா அவனைப்பா சொல்லிட்டு இருக்கான். அவன் செஞ்சுட்டே இருக்கான். மேலே அவன் ஆட்டுனா எங்கங்க எல்லாத்துக்கிட்டே ஆட்டம் காமிக்கிறான். ஓஹோ அப்படியா? இங்கே வந்துட்டான் பாருங்க. அவ்வளோதான். அஞ்சல் ஓடிப்பாரு. எல்லோரும் இங்கே வராதிங்கடா, பொத்தோட மாட்டிக்கும். அவ்வளோதான். நான் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான்டா. ஷபா. ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நாமளும் போய் ஆட்டம் காமிப்போம். 7 பேர் இருக்கிற வரைக்கும் ஆட்டம் தான்டா. அண்ணா இங்கே பார், இங்கே இருக்கேன். எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும். திடீர்னு வந்து போட்டுனாலும் போட்டுருவாங்க. ஆஹா நல்லது. நம்ம அமைச்சர் போயிட்டோம்னா நம்ம அமைச்சர் ஓடிடலாம். நம்ம ரோடுங்க ஏங்க இந்த மேட்ச்சு நம்ம அந்த சைடு வெளியில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் நினச்ச மாதிரியே போக முடியல. ஆனால் வந்துட்டான். நான் பார்த்துட்டான். ஐயோ நல்ல வேலை அந்த ஸ்பீடு பவர் இருந்ததுனால எப்படியோ வந்துட்டேங்க. இங்கே இருக்கிறன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ உஷாராக இருந்தால் இருந்துக்கணும். இந்த மேட்ச்சில் நான் ஜெயிச்சுக்கிறேன்டா. இது வரைக்கும் நம்ம ஒரு மேட்ச்சில் கூட அவுட் ஆகலை. ஐயோ தேடுறானுங்க. ஏன்டாடே அஞ்சர் போகலாம்ல. அவ்வளோதான். சத்தம் வேறு காட்டி குடிக்க போகுங்க. அவ்வளோதாங்க போயிட்டானுங்க. அவளோட எனக்கு பின்னாடியே இருந்துப்போ 2 பேர் தான். ஒருத்தன் ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தால் அவனை மாட்டினான். இப்போ இருந்தாலும் இங்கே வரமாட்டானுங்க. எனக்கு தெரியாதா? எனக்கு மேலெலாம் போயிட்டானுங்க. நானும் வருவேன். நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, வருவேன்டா. எங்கள் மேலே போகணுன்னு நினைப்போம். என்னடா மேட்ச் முடிஞ்சுங்க. பெஸ்ட் ஐடியா. அவுட் ஆகிட்டான்டா. ஓகேடா ரைட்டா வச்சு செஞ்சுட்டானுங்க. ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.